மகாநதியின் அப்புறமோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க தாத்தா காவேரி எல்லாருமே. ஏன்னா விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. தாத்தா நான் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன்றாங்க. நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தாத்தா அப்படின்றாங்க. பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. எதுவுமே பேச முடியல தாத்தாவால். உடனே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வெண்ணிலா, ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டா தாத்தா, வெண்ணிலா கிடைக்க மாட்டாளான்ட்டு எவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டு ஏங்கியிருப்பேன். ஆனால் அப்படி நினச்ச ஒரு இந்த நாள் நடந்துடுச்சு தாத்தா. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் ஆசைப்பட்ட மாதிரி வந்து வெண்ணிலா மறுபடியும் வந்துட்டா தாத்தான்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய். காவேரி மேலேருந்து வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. உன்னிட்டு விஜய் என்ன நடக்குது உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது தாத்தா, நான் தெரிஞ்சுதான் இவ்வளோ பண்ணுறேன்னு வாங்க. உடனே காவேரி இருந்துட்டு வெண்ணிலா அப்படின்றாங்க. ஆமாம் என்னுடைய வெண்ணிலா, நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பேன்லன்றாங்க. அப்போ நான் அப்படின்றாங்க. இங்கே பார், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வெண்ணிலானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெண்ணிலா தான் எனக்கு உலகம், வெண்ணிலா தான் எல்லான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுனா அது வெண்ணிலா தான். மற்றபடி வந்து நீ எல்லாம் செகண்ட் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. கேட்ட உடனே அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது காவேரிக்கு. அதுக்கப்புறம் டே விஜய் என்னடா பார்த்து பேசு அப்படின்னு தாத்தா எவ்வளோ சொன்னாலையும், தாத்தா நான் இருக்கிறத தான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சதே வெண்ணிலா மட்டும்தான். உடனே காவேரி ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜம்னு நினச்சா இது எல்லாமே காவேரியுடைய கனவு. அதோடு இந்த